வணக்கம். இன்று உங்கள் எல்லோருக்கும் தெரியும், இலங்கை ஆசிய பசிபிக் நாடுகளில் ஒரு அசாதாரண வெப்ப சூழ்நிலை ஒன்று காணப்படுகின்றது. கடந்த பல வருடங்களையும் விட இந்த வருடம் மிக கூடுதலான வெப்பநிலை தற்சமயம் நிலவுகின்றது. குறிப்பாக அதிலையும் நேற்று கூட வடமாகாணம் வவுனியா மாவட்டத்தில் கூடுதலான வெப்பநிலை பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த வெப்பநிலை உங்கள் எல்லோருக்கும் தெரியும். இதை காலநிலை மாற்றம் என்று கூறுவார்கள், எல் நைனோ என்று கூறுகிறார்கள். இந்த காலநிலை மாற்றத்தால் ஏற்படுற மிகப்பெரிய தாக்கம் ஆகும். இந்த வெப்பநிலை தாக்கத்தால் கண்ணில் எவ்வாறான பாதிப்புகள் ஏற்படும், கண் சுகாதாரத்தை நாங்கள் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்பது மிக முக்கியம். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், வானிலை மற்றும் காலநிலை நிபுணர்களின் கருத்தின்படி இந்த வெப்பநிலை அடுத்த வாரம் இன்னும் கூடுதலாக இருக்க வேண்டும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த வெப்பநிலை காரணமாக கண் சுகாதாரம் எவ்வாறு பாதிக்கப்படும் என்றதான் மக்கள் அறிந்திருக்க வேண்டும். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், வெப்பநிலை கூடியிருக்க எங்களுடைய உடம்பில் வியர்வை கூடுதலாக இருக்கும், நீர்ச்சத்து குறையும். நீர்ச்சத்து குறைந்த உடனே எங்களுக்கு தெரியும், எங்களோட கண் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கண்ணீர் படலம், கண்ணீர் மிக முக்கியமானது. நீர்ச்சத்து குறைய கண்ணீர் சுரக்கிறதுன்ற அளவு எல்லோருக்கும் குறைவாக இருக்கும். அதிலையும் முதியவர்களுக்கு கூடுதலான குறைவாக காணப்படும். அதே நேரம் இந்த வெப்பநிலை காரணமாக உங்களுடைய கண்ணில் கருவழிக்கு மேலே ஒரு கண்ணீர் படலம் இருக்குது. அதுதான் பார்வைக்கு தேவையான பகுதி. அப்போ இந்த கண்ணீர் படலத்தில் இருக்கிற அந்த நீருடைய அளவு வெகு குறைவாக குறைக்கப்படும். அதாவது உங்களுக்கு தெரியும், அதாவது என்ன சொல்கிற இவாப்பரேஷன். அப்போ இவ்வாறு குறைந்த உடனே என்ன நடக்கும் என்றால், எங்களுடைய கண்ணீரில் இருக்கிற உப்புண்ட அளவு சடுதியாக கூடும். அப்போ அந்த உப்புண்ட அளவு கூடினோன்னு கண் என்ன நடக்கும் என்றால், அந்த கண்ணீர் சுரக்கிறது குறையும், கண்ணீருண்ட அதாவது அளவு பரிமாற்றம், உப்புண்ட அளவு பரிமாற்றம் மாறும். இவ்வாறு மாறினோன்னு கண் என்ன நடக்கும், கண்ணில் அரிப்பு ஏற்படும். கண் அரிக்க தொடங்கும், கண் சிவக்கும், வெளிச்சத்தை பார்க்க கூச்சம் வரும். மற்றது இந்த கண்ணீர் குறைவால் அவர்களுக்கு ஒரு நாளாந்த வேலை செய்ய தலையடி, கண்ணோ இவ்வாறான காரணங்கள் வரும். அப்போ இது இந்த வெப்பநிலையால் வந்ததை ஒழிய இது ஒரு வருத்தம் அல்ல. இன்னொன்று உங்களுக்கு தெரியும், இந்த சூரிய வெளிச்சம் உங்களுக்கு தெரியும் இப்போ கூடுதலாக இருக்குது. 8 தொடக்கம் 4 மணி வரையும் இந்த காலப்பகுதியில் புற கதிர், அதாவது யூவி லைட், புற ஊதா கதிர் என்று கூறுவார்கள், அதன் தாக்கம் கூடுதலாக தற்சமயம் இருக்கிறதால எங்களுடைய முதியவர்களுக்கு, வயது 40-50க்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த புற ஊதா தாக்கம் யூவி லைட்டால் வெண்புற ஏற்படுற கூடுதலான வெண்புற ஏற்படுறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. அதே நேரத்தில் இந்த டெரிஜியம் கூறுவார்கள். எங்களுடைய நாடு டெரிஜியம் பெல்ட், அதாவது கருவழிக்கு மேலால் ஒரு சவ்வு வளர்றது, அதனுடைய எங்களோட மத்திய தரக்கோட்டில் அதுக்குள்ளே தான் நாங்கள் இருக்கிறோம் இலங்கையில். இந்த புற ஊதா கதிர் தாக்கத்தால் இது கூடுதலாக இந்த டெரிஜியா வாரத்துக்கு கூடுதலாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், இந்த சூரிய வெளிச்சத்திலையும் பல பேர் வேலைக்கு போக வேண்டிய சந்தர்ப்பம் இருக்குது. சில பேர் வெளியில் இருந்தாலும் போவாங்க. அப்போ இது நீங்கள் இது சம்பந்தமாக நீங்கள் குழப்பமடைய தேவையில்லை. பணம் ஒன்றும் செலவு செய்யாமல் இலகுவான சில காரியங்களை நடைமுறைப்படுத்துறதன் ஊடாக இந்த வெக்க காலத்தில் இந்த கண் சுகாதாரத்தை பேணி கண் பாதிப்பு ஏற்படாமல் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சது 2 விஷயம் தெரிகிறது. அனாவசியமாக இந்த சூரிய வெளிச்ச நேரத்தில் அனாவசியமாக சூரிய வெளிச்சத்தில் தெரிகிறத இல்லாமல் பண்ணுவோம். அதாவது 8 தொடக்கம் 4 மணி வரையும் அவசியமானவர்கள் மட்டும் நடமாட வேணுமே ஒழிய இந்த மற்றாக்கள் நடமாட்டத்தை மேலே குறைத்து வைக்கிறது நல்ல. அதே நேரம் அப்படி நடமாட வேண்டிய ஆக்கள் எல்லோருக்கும் ஒரு வசதி இருக்குது. இந்த தொப்பி போட்டிருக்கோம். கூடுதலாக விவசாயம் செய்கிறவர்கள், வாகனங்கள் ஓட்டுற ஆக்கள், அப்படி பேர் இருக்கணும். அவர்கள் எல்லோரும் அந்த தொப்பி அணிகிறது அது காசு உறவு. அந்த தொப்பியை எல்லாரும் அணிஞ்சு கொள்ளலாம். வசதி உள்ளவர்கள் வேணுமென்றால் யூவி 400 அப்சோர்பன்ட்டு கண்ணாடி இருக்குது, அங்கீகாரம் பெற்ற கடையில் வாங்கி போடலாம். அதை நான் சொல்கிறது எல்லாருக்கும் அது இயலாது, அதை விளங்கி கொள்ளுங்கோ. ஏழுமானவர்கள் அதை வாங்கி போடலாம். ஆனால் மற்ற எல்லாரும்
தொப்பி போடுறதுல உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வர போகிறது. அப்போ அவ்வாறு போடுறதால இந்த புற ஊதா கதிர் தாக்கம் வந்து குறைவாக இருக்கும். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.